أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. فقال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. الله نزل أحسن الحديث كتابا متشابها مثاني تقشعر منه جلود الذين يخشون ربهم ثم تلين جلودهم وقلوبهم إلى ذكر الله ذلك هدى الله يهدي به من يشاء ومن يضلل الله فما له من هاد. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயர் போற்றி அவனுடைய சாந்தியும் அருளும் அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய தோழர்கள் நல்லவர்கள் மீதும் அவர்களின் அடிச்சுவடை பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து மக்கள் மீதும் உண்டாகட்டுமாக. அன்பானவர்களே, அல்லாஹுடைய அருளால் இந்த இரவு நேரத்தில் இஷாவுடைய தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றிவிட்டு அமர்ந்திருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹுடைய உபதேசங்களை கேட்க வேண்டும், அதன் அடிப்படையிலே செயல்பட வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தில் இங்கே நாம் அமர்ந்திருக்கின்றோம். இந்த நல்ல சந்தர்ப்பத்திலே குர்ஆனின் சிறப்புகள் என்ற தலைப்பின் கீழாக சில செய்திகளை இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கின்றோம். குர்ஆன் அப்படிங்கிற அல்லாஹுடைய கலாம் நம்முடைய கையில் கிடைக்க பெற்றிருக்கின்றது. இந்த குர்ஆனுக்கும் நமக்குமான தொடர்புகள், இந்த குர்ஆனை நாம் பயன்படுத்தக்கூடிய முறைகள், இந்த குர்ஆனை நாம் விளங்கக்கூடிய நடைமுறைகள், இது போன்ற ஏராளமான விஷயங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அவசியத்திலும் கட்டாயத்திலும் இருக்கின்றோம். குர்ஆன் அப்படிங்கிற அல்லாஹுடைய வேதம் நம்முடைய கையில் தரப்பட்டிருக்கின்றது. அல்லாஹ் நமக்கு இந்த வேதத்தை கொடுத்துட்டான். முழுமையாக பெற்றவர்களாக நாம் இருக்கிறோம். அதாவது அன்றைக்கு நபித்தோழர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு கிடைக்கல. அவங்க முழு வேதமாக என்ன செய்யலை அப்படின்னா குர்ஆனை அவர்கள் கையில் பெற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் இன்றைக்கி முழு வேதமாக ஒரு சுஹுஃபாக முழுமையாக தொகுக்கப்பட்ட நிலையில் நம்முடைய கையில் தரப்பட்டிருக்கின்றது. ஆனால் அன்றைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக திருமறை குர்ஆன் இறங்கக்கூடிய நேரத்தில் அவர்களுடைய செயல்பாடுகள் என்பது எப்படி இருந்தது, இன்றைக்கு முழுமையாக குர்ஆனை பெற்றிருக்கக்கூடிய
நம்முடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கின்றது என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் வசனங்கள் இறங்காதா என்ற ஒரு ஏக்கத்தில் இருப்பார்கள். அந்த வசனங்கள் இறங்கிய உடனே மனனம் செய்வார்கள். எழுதுபவர்கள் எழுதி வைத்துக் கொள்வார்கள். அதற்கு பிறகு அந்த வசனங்களின் அடிப்படையில் தங்களுடைய காரியங்களை மிகச்சரியாக அமைத்து கொள்வார்கள். அடுத்த 10 வசனங்களை அதற்கடுத்து மனனம் செய்வார்கள். அதனுடைய உபதேசங்களை தங்களுடைய வாழ்க்கையில் கடைபிடிப்பார்கள். இப்படியாக குர்ஆன் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா அந்த குர்ஆனிய சமூகமாகவே என்ன செஞ்சாங்க அப்படின்னா அன்றைய மக்கள் வாழ்ந்தாங்க. அவர்களுக்கு ஒவ்வொரு வசனமும் ஒவ்வொரு அத்தியாயம் அவர்களுடைய உள்ளத்தில் மாற்றத்தையும் திருப்புமுனையும் ஏற்படுத்தக்கூடியதாக இருந்தது. அப்படியெல்லாம் அவர்கள் என்ன செஞ்சாங்க அப்படின்னா குர்ஆனை எப்படியாவது முழுமையாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதில் ஆர்வமும் அக்கறையும் கொண்டவர்களாக இருந்தாங்க. இன்றைக்கி நம்முடைய கையில் குர்ஆன் இருக்குது. குர்ஆன் அரபி மொழியில் நாம் ஓதுவதற்கு எந்த அளவிற்கு இலகுவாக தரப்பட முடியுமோ அந்த அளவுக்கு இலகுவாக தரப்பட்டிருக்குது. குர்ஆனுடைய மொழியாக்கம் நமக்கு எந்த மொழி தெரியுமோ, அது தமிழாக இருக்கட்டும், உருதாக இருக்கட்டும், ஆங்கிலமாக இருக்கட்டும், எல்லா மொழிகளிலும் அதை படிப்பதற்கான ஒரு வாய்ப்பும் நமக்கு தரப்பட்டிருக்கின்றது. குர்ஆனுக்கான விரிவுரையும் நமக்கு இன்றைக்கு தரப்பட்டிருக்குது. இதையெல்லாம் மொத்தமாக பெற்றிருக்கக்கூடிய நான் இந்த குர்ஆனோடு எப்படிப்பட்ட தொடர்பில் இருக்கின்றேன் அப்படிங்கிறத என்ன செய்யணும் அப்படின்னா தெரிய வேண்டிய ஒரு அவசியத்திலும் கட்டாயத்திலும் நாம் என்ன செய்கிறோம் அப்படின்னா இருக்கிறோம். அதை எப்போ நம்ம இந்த குர்ஆனுக்குரிய முக்கியத்துவத்தை நாம் விளங்கி கொள்வோம் அப்படின்னா இந்த குர்ஆனுடைய சிறப்புகளை தெரிந்தால்தான் என்னால் விளங்கி கொள்ள முடியும். நம்மள்கிட்ட 2 விதமான நிலைகள் இருக்கின்றது. நம்மளை பொறுத்த வரைக்கும் வருடத்தில் 1 மாதம் முழுமையாக குர்ஆனோடு தொடர்பில் இருப்போம். வருடத்தில் 11 மாதம் அப்பப்போ தொடர்பில் இருப்போம். இதான் நமக்கும் குர்ஆனுக்குமான தொடர்புகள் என்பது இப்படி தான் இருக்குது. வருஷத்தில் 1 மாதம் எப்படியாவது குர்ஆனை ஓதி முடிச்சிடணும், குர்ஆனுடைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும், குர்ஆனோடே நம்ம இருக்கணும் அப்படிங்கிறதுல எல்லா விதமான அக்கறையும் கொண்டவர்களாக இருப்போம். 1 மாதத்துக்கு மட்டும் காலையில் ஓதுவோம், மத்தியானம் ஓதுவோம், சாயந்தரம் ஓதுவோம், வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் ஓதுவோம், எல்லாமே செஞ்சிட்ருப்போம். ஆனால் அதுக்கடுத்து உள்ள 11 மாதங்களை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா குர்ஆன் ஓதுதல் என்பது அரிதிலும் அரிதாக இருக்கும். அல்லாஹ்வால் அருள் செய்யப்பட்டவர்களை தவிர அரிதிலும் அரிதாக என்ன செய்வோம் அப்படின்னா குர்ஆனை ஓதுவோம். எப்போயா ஒரு தடவை குர்ஆனை எடுத்து வச்சு ஓதுவோம். ஆனால் குர்ஆனை ஓதுவதற்கான வாய்ப்புகள் நமக்கு மிக மிக இலகுவாக்கப்பட்ட ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். நம்முடைய கையில் மொபைல் இருக்குது அப்படின்னா மொபைலில் குர்ஆனை டவுன்லோட் செஞ்சு வச்சுக்கலாம். அதை நமக்கு எப்படி இலகுவாக ஓத முடியுமோ அந்த மாதிரியான எழுத்துக்களிலே நம்ம டவுன்லோடு செய்து ஓதுவதற்கான எல்லா விதமான வாய்ப்புகளையும் இன்றைக்கு நாம் பெற்றிருக்கின்றோம். ஆனால் அதை ஓதுறோமா? சரியான முறையில் அந்த குர்ஆனை அன்றாடம் ஓதக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. குர்ஆன் ஓதுதல் என்பது முதல்ல என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். குர்ஆனை ஓதுதல் என்பது அது ஒரு இபாதத், அது ஒரு வணக்கம். இபாதத் செஞ்சால் நமக்கு என்ன கிடைக்கும்? நன்மை கிடைக்கும். குர்ஆன் ஓதுனா கிடைக்குமா கிடைக்காதா? இபாதத்துகளில் எப்படி நன்மைகள் இருக்குதோ அதே போல் குர்ஆன் ஓதுவதிலும் நன்மை இருக்கின்றது. அதனால தான் அதை அல்லாஹு தாலா வணக்கங்களோடு என்ன செய்கிறான் அப்படின்னா சேர்த்து வைத்திருக்கின்றான். அது இபாதத்துகளோடு சேர்ந்தது. இபாதத்தோடு சேர்ந்து இருக்கக்கூடியது தான் குர்ஆன். நம்ம குர்ஆனை ஓத 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 நமக்கு நன்மைகள் இருந்து கொண்டே இருக்கும். எவ்வளவுக்கு எவ்வளோ அதிகமாக ஓதுகிறோமோ அந்த அளவுக்கு நம்மளால் என்ன செய்ய முடியும் அப்படின்னா நன்மையை பெற முடியும். அப்போ முதலாவது நான் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால் குர்ஆனை ஓதுவது என்பது வணக்க வழிபாடுகளில் ஒன்று அப்படிங்கிறது என்ன செய்யணும் அப்படின்னா நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அது முக்கியமான விஷயம். சரியா? இது முதல் அடிப்படையாக நீங்களும் நானும் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். என்னைக்கு நம்ம ஏன் இன்றைக்கு ஒவ்வொரு வணக்கத்தையும் நம்ம செய்கிறோம் அப்படின்னா அந்த வணக்கத்தில் நன்மை இருக்கிறனால தான் செய்கிறோம். இப்போ இஷாவை ஜமாத்தோடு தொழுகிறோம். என்ன நன்மை இருக்குது? என்ன நன்மை இருக்குது?
பாதி இரவு நின்று தொழுத நன்மை இருக்குது. எத்தனை பேர் அந்த நன்மையை நினச்சி தொழுதுருக்கோம்? தொழுதையெல்லாம் அந்த நன்மையை நினச்சா தொழுதோமா இல்லையா? நினச்சி தொழுதோமா? ஜி பாதி நான் இஷாவுக்கு தக்பீர் கட்டும்போது எனக்கு ஜமாத்து கிடச்சிருச்சு. இப்போ இஷாவை ஜமாத்தோடு தொழுதுட்டேன். எனக்கு அல்லாஹ் பாதி இரவு நின்று வணங்கிய நன்மையை தந்துடுறான் அப்படின்னு நினச்சா தொழுதோம்? அப்படி நினைக்கல. சரி, நம்ம நினைக்கலங்கிறதுக்கு அல்லாஹ் தராமல் விட்டுருவானா? கிடையாது. நம்ம நினைக்கலங்கிறதுக்கு எல்லாம் தராமல் விட்டுருவானா? அப்படிலாம் இல்லை. கண்டிப்பாக என்ன செஞ்சிருவான்? அல்லாஹு தாலா கொடுத்துருவான். ஏன்னா அவன் கருணையாளன். அவன் நம்ம எப்படா நன்மை செய்வோம், அதுக்கு 1க்கு 10, 10க்கு 100, 100க்கு 700 தரலான்னு சொல்லி ஆர்வத்தோடு அவன் இருக்கிறான். நம்ம இருக்கமோ இல்லையோ, நம்மை படைத்த இறைவன் என்ன செய்கிறான்? ஆர்வமாக இருக்கிறான். அப்போ நாம் செய்யக்கூடிய இபாதத்திற்கு நன்மை உண்டு அப்படிங்கிறனால தான் நம்ம வரோம். நன்மையே இல்லைன்னு சொன்னால் வருவோமா? வரமாட்டோமா? ஆனால் ஒரு சத்தத்தையுங்கண்ணா, நன்மை இல்லைன்னா வரமாட்டோம். நன்மை இல்லை, இதில் ஒரு பிரயோஜனம் இல்லைன்னு நான் வருவேனா? வரமாட்டேன். அப்போ அதே போல் நான் இபாதத்துகளை, என்னென்ன இபாதத்துகள் எனக்கு நன்மையை தரும்னு நினைக்கிறேனோ, அதே போல் எனக்கு அல்லாஹுடைய வேதத்தை ஓதுவதன் மூலமாக எனக்கு நன்மைகள் இருக்கின்றது என்பதை நாம் என்ன செய்யணும் அப்படின்னா புரிந்து கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆர்வமூட்டி இருக்கிறாங்க. குர்ஆனை ஓத சொல்லி ஆர்வமூட்டி இருக்கிறாங்க. அவங்களும் குர்ஆனை ஓதி இருக்கிறாங்க. அடுத்தவங்களை ஓத வச்சு என்ன செஞ்சுருக்கிறாங்க? கேட்கவும் செஞ்சுருக்கிறாங்க. அல்லாஹுடைய தூதருக்கு தானே குர்ஆன் இறங்குச்சு. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் குர்ஆனை கொண்டு வருவாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹுடைய தூதருக்கு கற்றுக் கொடுப்பாங்க. அல்லாஹுடைய தூதர் அதை ஓதுவாங்க. ஓதுன அந்த குர்ஆனை அவங்க 2 பேருமே பரிமாறிக்குவாங்க. யார்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஓத சொல்லுவாங்க, அல்லாஹுடைய தூதர் ஓதுவாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சரி பார்ப்பாங்க. இப்படி ஒரு நடைமுறை அவங்களுக்கு மத்தியில் இருந்துச்சு. அதோடு நிற்காமல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை கூப்பிட்டு ஓத சொல்லுவாங்க. ஓத சொல்லி கேட்பாங்க, நீங்கள் ஓதுங்க அப்படின்னு சொல்லி ஓத சொல்லி கேட்கக்கூடியவர்களாக என்ன செஞ்சுருக்கிறாங்க? இருந்திருக்கிறாங்க. அப்போ குர்ஆனை ஓதுவதையும் குர்ஆன் ஓதுவதை கேட்பதையும் என்ன செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னா அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வாழ்வியல் வழிகாட்டுதல் மூலமாக வலியுறுத்தி இருக்கிறாங்க. அதனால தான் அல்லாஹு தஆலா சொல்கிறான், குர்ஆன் என்பது ஓதப்படும் பொழுது செவிதாழ்த்தி கேட்கக்கூடிய ஒன்று அப்படின்னாங்க. குர்ஆன் ஓதப்படும் பொழுது என்ன செய்யணும்? செவிதாழ்த்தி கேட்கணும். ஃபைதா குரிஅல் குர்ஆனு ஃபஸ்தமிஉ லஹு வ அன்சித்து லஅல்லகும் துர்ஹமூன். இப்போ குர்ஆன் ஓதுது, வீட்டில் என்ன செய்வோம் அப்படின்னா கிராத்தை போட்டுவிட்டு நம்ம பாட்டு பேசிக்கிட்டே இருப்போம். அப்படி தானே? கிராத்து பாட்டு ஓதும், அதை கேட்கவும் மாட்டோம், அதை அமைதியாக இருக்க மாட்டோம், நம்ம பேசுவோம், ஏதாவது ஒன்று இருக்கும். அது இன்றைக்கி ஒரு சம்பிரதாயம் ஆயிடுச்சு, குர்ஆனை போட்டு விடுறது அப்படிங்கிறது. குர்ஆனை நீங்கள் ஓதுனாலும் சரி, அல்லது ஓத கேட்கிறோன்னு சொல்லி போட்டு விட்டாலும் சரி, அதுக்குன்னு சொல்லி 2 விஷயங்களை செஞ்சாதான் அதை நீங்கள் செய்யணும். அப்போ அல்லாஹ் சொல்கிறான், குர்ஆன் ஓதப்பட்டால் ஃபஸ்தமிஉ லஹு, காது கொடுத்து கேளுங்க, காது கொடுத்து கேளுங்க. வ அன்சித்து, அமைதியாக இருங்க. என்ன செய்யணும்? அமைதியாக காது கொடுத்து கேட்டால் லஅல்லகும் துர்ஹமூன், நீங்கள் அருள் புரியப்படுவீர்கள், அல்லாஹ் உங்களுக்கு அருள் செய்வான் அப்படிங்கிறத என்ன செய்கிறாங்கன்னா அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனில் நமக்கு சொல்லி காட்டுகின்றார். அப்போ அதனால தான் அல்லாஹுடைய தூதர் என்ன செய்கிறாங்க? அதை வலியுறுத்துகிறாங்க, ஆர்வப்படுத்துகிறாங்க, ஓதுங்க ஓதுங்கன்னு சொல்லி. அதிகமாக குர்ஆனை ஓதுவதன் மூலமாக நிறைய நன்மைகள் நமக்கு இருக்குது. 13வது அத்தியாயத்துடைய 28வது வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்கிறான், குர்ஆன் என்பது அது ஒரு திக்ர். அல்லாஹ் சொல்லும்போது என்ன செய்கிறான்? இன்னா நஹ்னு நஸ்ஸல்ன திக்ர அப்படிங்கிறான். நாம் உங்களுக்கு ஒரு அழகிய உபதேசத்தை இறக்கி இருக்கிறோம். அப்போ குர்ஆன் அழகிய உபதேசமாக நல்ல ஒரு நினைவூட்டலாக இருக்கின்றது. அப்போ அதை ஓதும் போது என்ன ஆகும் அப்படின்னா அல்லதீன ஆமனு வ தத்மஇன்னு குலூபுஹும் பிதிக்ரில்லாஹ், நம்பிக்கையாளர்கள் இருக்கிறாங்களே
அவருடைய உள்ளங்கள் அல்லாவை நினைவுகூறுவதன் மூலமாக அமைதி பெறுகின்றது. அலா அறிந்து கொள்ளுங்கள், பிதிக்ரில்லா அல்லாவை நினைவு கூறுவதன் மூலமாக உள்ளங்கள் அமைதி அடைகின்றன. அப்போ குர்ஆனை ஓதுவதன் மூலமாக நமக்கு மன அமைதி என்ன செய்யும், கிடைக்கும். இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்லும் போது சொல்றான், ஷிஃபா உல் லிமா ஃபிஸ் சுதூர் அப்படிங்கிறான். உள்ளங்களுக்கு அது அருமருந்தாக இருக்கின்றது. உள்ளங்களுக்கு அருமருந்தாக இருக்கின்றது. என் மனசுக்கு கஷ்டமாக இருக்குது, சிரமமாக இருக்குது, ரொம்ப கவலையாக இருக்குது, சில விஷயங்களுக்கு என்னால் தீர்வு காண முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது, இதெல்லாம் என்னுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள். அப்படிப்பட்ட அந்த குழப்பங்கள் ஏற்படும் பொழுது நான் குர்ஆனை ஓதுறேன்னு வச்சுக்கோங்க. ஓதக்கூடிய நேரத்தில் என்ன ஆகும் அப்படின்னா, குர்ஆன் என்னுடைய உள்ளத்திற்கு என்னவாக அமையும், நிவாரணியாக அமையும். அப்போ குர்ஆனை ஓதுவதால் எனக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன அப்படிங்கிற, அதனால தான் என்ன செய்கிறாங்கன்னா, நீங்கள் ஓதுங்க அப்படிங்கிறத என்ன செய்கிறாங்க, வலியுறுத்துகிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் வலியுறுத்துகிறாங்க, ஓதவும் செஞ்சுருக்கிறாங்க. மன அமைதி ஏற்படும், மனசில் உள்ள குழப்பங்களை என்ன செய்யும் அப்படின்னா போக்கும். அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யணும்னா புரிந்து கொள்ள வேண்டும். குர்ஆனை பற்றி அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி காட்டுறாங்க. குர்ஆன் என்பது என்ன தெரியுமா, கிதாபுல்லா, அது அல்லாஹுடைய வேதம். ஃபீஹி நபஉம் மன்கான கபுலக்கும், உங்களுக்கு முந்தி உள்ளவர்களை பற்றியான செய்திகள் அதில் உண்டு. இருக்கா இல்லையா? நமக்கு முந்தி உள்ளவங்க யாரு? நமக்கு முந்தி உள்ளவங்க யாரு? அல்லாஹுடைய தூதருக்கு, இறை தூதருக்கு முந்தி வந்த ஈசா அலை இஸ்லாமாக இருக்கட்டும், மூசா அலை இஸ்லாமாக இருக்கட்டும், நமக்கு முன்னால் வேதம் கொடுக்கப்பட்டவர்களாக இருக்கட்டும், வேதம் கொடுக்கப்படாதவர்களாக இருக்கட்டும், அல்லாஹ்வை நிராகரித்தவர்களாக இருக்கட்டும், அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டவர்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் ஆதம் அலை இஸ்லாத்திலிருந்து ஆரம்பித்து, ஏன் பூமி படைக்கப்படுவதற்கு முன்னால் இருந்து ஆரம்பித்து எல்லா செய்தியும் எது சொல்லுது? குர்ஆன் சொல்லுது. அப்படி தானே? அப்போ குர்ஆனை பற்றி சொல்லும் போது சொல்கிறாங்க, ஃபீஹி நபஉம் மன்கான கபுலக்கும், உங்களுக்கு முந்தி உள்ளவர்களுடைய செய்தி இருக்கின்றது. வ ஹபரும் மா பஅதக்கும், உங்களுக்கு பின்னால் நடக்கக்கூடிய செய்திகளும் இருக்குது. எனக்கு பின்னால் என்ன நடக்கும், நான் மௌத்தானா அதுக்கு பின்னால் உள்ள வாழ்வியல் எப்படி இருக்கும், எனக்கு பின்னால் சமூகங்கள் வந்தால் அந்த சமூகம் எப்படி இருப்பாங்க, அந்த மாதிரியான விஷயங்கள் அங்கே இருக்குது. வ ஹுக்மு மா பைனக்கும், உங்களுக்கு மத்தியில் உள்ள விஷயங்களை தீர்ப்பளிக்கக்கூடியதாக, சரியான சட்டங்களை வகுத்து தரக்கூடியதாக இருக்கின்றது. வஹுவல் ஃபஸ்ல், அது தெளிவானது. அது என்னது? தெளிவானது. குர்ஆன் என்பது தெளிவானது. குர்ஆனில் என்ன செய்ய முடியாது, யாரும் எந்த ஒரு குறையும் கண்டுபிடிக்க முடியாது. அதுக்கு போட்டியாக ஒன்று என்ன செய்ய முடியாது, கியாமத்தினாலே வர வரைக்கும் என்ன செய்ய முடியாது, ஒன்றை கொண்டு வரவெல்லாம் முடியாது. அவர் என்னதான் இலக்கண இலக்கியங்களை தெரிந்திருந்தாலும் அவரால் கொண்டு வருவதற்கான வாய்ப்பே இல்லை. அந்த அளவிற்கு மிக தெளிவானது குர்ஆன், மிக தெளிவானதாக இருக்குது. அது மட்டுமல்ல, யார் இந்த குர்ஆனை விட்டு விடுகின்றாரோ, யார் இந்த குர்ஆனை விட்டு விடுகின்றாரோ அல்லாஹ் அவரை பழிதீர்ப்பான். குர்ஆனை விட்டுட்டா முடிஞ்சில. குர்ஆனை நீ எப்படி வாழ்கிறதும் அப்படிங்கிற வாழ்வியலுக்கு தான் குர்ஆன். உனக்கு குர்ஆனை தந்திருக்கிறேன், அதை நீ வச்சு வாழலை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்களா இல்லையா, நாளை மறுமை நாளில் மண்ணறையில் வைக்கப்பட்ட பிறகு அங்கே அவர்கிட்ட கேட்கப்படும், உன்னுடைய இறைவன் யார், உன்னுடைய தூதர் யார், உன்னுடைய மார்க்கம் என்ன? இதெல்லாம் கேட்டவுடனே அவர் சொல்லுவார், என்னுடைய இறைவன் அல்லாஹ், என்னுடைய தூதர் முஹம்மத், என்னுடைய மார்க்கம் இஸ்லாம். பிமா அரஃப்த, இதை நீ எப்படி தெரிஞ்சுக்கிட்ட, நீ இதை எப்படி தெரிந்து கொண்டாய் அப்படின்னு கேள்வி வரும்போது, லி திலாவத்தில் குர்ஆன், குர்ஆனை ஓதுவதின் மூலமாக நான் தெரிந்து கொண்டேன்னு சொல்லுவார். தெரிஞ்சவர், குர்ஆனோட தொடர்பில் உள்ளவர், அவர் சொல்லக்கூடிய பதில் என்ன, குர்ஆனை நான் ஓதுனேன், அதில் எல்லாமே எனக்கு என்ன செஞ்சிருச்சு, தெளிவாக சொல்லித்தரப்பட்டுருச்சு, அதை நான் என்ன செஞ்சேன், எடுத்துக்கிட்டேன். சரி, இந்த குர்ஆனை ஒருத்தர் விட்டுட்டார், ஓதவே இல்லை, அவர்கிட்ட இதே மாதிரி கேள்வி கேட்கப்படும், உன்னுடைய இறைவன் யார், உன்னுடைய தூதர் யார், உன்னுடைய மார்க்கம் எது? ஹாஹா லா அதிரி, ஹாஹா எனக்கு தெரியாது அப்படின்னார். எனக்கு தெரியாதே, எனக்கு தெரியாது அப்படின்னார். சொன்ன உடனே அவங்க சொல்லுவாங்க, லா தரைத்த வலா தலைத்த அப்படின்வாங்க.
அவரை பார்த்து சொல்லுவாங்க, லா தரைத்த வலா தலைத்த, நீயும் குரான் ஓதலை, குரானை கற்றுக் கொடுத்து சொல்லி கொடுத்து அதன் மூலமாக உபதேசம் பண்ணாங்கல்ல, அதையும் நீ தெரிஞ்சுக்கல அப்படின்வாங்க. அப்போ அந்த மனிதனை பொறுத்த வரைக்கும் அங்கே அல்லாஹு தாலா அவனை தண்டிப்பான். அப்போ குர்ஆனை எவன் விட்டு விடுகின்றாரோ அவர் அல்லாஹுவால் தண்டிக்கப்படுவார். இந்த குர்ஆனை விட்டு வேற விஷயத்தில் எனக்கு நேர்வழி இருக்கும் என்று ஒருவன் நாடினால், குர்ஆனில் எனக்கு தெளிவில்லை, வேற ஒன்று தான் எனக்கு தெளிவுபடுத்தும்னா, அப்படி ஒரு சிந்தனை உள்ளவனை அதல்லஹுல்லா, அல்லாஹ் அவனை வழிகேட்டிலே விட்டுருவான். இந்த குர்ஆன் என்பது ஹபுலுல்லாஹில் மத்தீன், உறுதியான அல்லாஹ்வினுடைய கயிறு. வஹுவ திக்ருல் ஹக்கீம், நுட்பமான உபதேசங்களை கொண்டது. வஹுவ சிராத்துல் முஸ்தகீம், இது நேரான பாதையை என்ன செய்து காட்டக்கூடியதாக இருக்கின்றது என்றெல்லாம் குர்ஆனை பற்றி என்ன செய்கிறாங்க அப்படின்னா அலி ரலியல்லாஹு அன்ஹு நமக்கு என்ன செய்கிறாங்க சொல்லி காட்டுறாங்க. அப்போ நான் வைத்திருக்கக்கூடிய இந்த வேதம் என்னுடைய வீட்டில் இருக்குது, என்னுடைய பள்ளிவாசலில் இருக்குது, என்னுடைய கையில் இருக்குது. அப்படியெல்லாம் இருக்கக்கூடிய இந்த குர்ஆன் எத்தனை செய்திகளை உள்ளடக்கிய ஒரு அற்புதமாக இருக்குது அப்படின்றத பார்க்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, எல்லா நபிமார்களுக்கும் அல்லாஹ் அற்புதத்தை தந்தான். எல்லா நபிமார்களுக்கும் அல்லாஹ் அற்புதத்தை தந்தான். எனக்கு தந்த அற்புதம் அல் குர்ஆன். குர்ஆன் என்பது நிரந்தரமான அற்புதம். குர்ஆன் எல்லா காலத்திற்கும் பொருந்தும். இதுக்கு பொருந்தும் இதுக்கு பொருந்தாதுன்னு இல்லை, எல்லா காலத்திற்கும் என்ன செய்யும் அப்படின்னா குர்ஆன் பொருந்தக்கூடியதாக இருக்கும். 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் எந்த விதமான முன்னேற்றமும் இல்லாத, அறிவியல் முன்னேற்றங்கள் அவ்வளவா இல்லாத அந்த காலங்களாக இருக்கட்டும், இன்றைக்கு எல்லா விதமான முன்னேற்பாடுகளையும் கொண்ட இந்த காலங்களாக இருக்கட்டும், அல்லது நாளை இதைவிட முன்னேறி வரக்கூடிய காலங்களாக இருக்கட்டும், எல்லா காலங்களுக்கும் பொருந்தக்கூடிய ஒரு அற்புதமாக அல்லாஹு தஆலா என்ன செஞ்சிருக்கிறான், குர்ஆனை வச்சிருக்கிறான். எல்லாவற்றிற்குமான தீர்வுகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன செய்வான், மிக தெளிவாக வச்சிருப்பதை நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா தெரிஞ்சுக்கலாம். அதனால தான் இந்த குர்ஆனை கேட்ட ஜின்கள் சொன்னதை அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுறான். இந்த குர்ஆனை ஜின்கள் கேட்டன. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓத ஜின்கள் கேட்ட பிறகு சொல்லிச்சு, இன்னா சமிஅனா குர்ஆனன் அஜபா அப்படின்ச்சு. ஒரு ஆச்சரியத்தக்க அல்லாஹுடைய வேதமான குர்ஆனை நாங்கள் கேட்டோம். யஹ்தி இல ருஷ்து, அது நேரான வழியின் பக்கம் எங்களுக்கு வழிகாட்டுகின்றது. ஃபஆமன்னா பிஹி, எனவே நாங்கள் அதை ஏற்றுக்கொண்டோம் என்று ஜின்கள் சொல்லியதை என்ன செய்யறானா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் நமக்கு சொல்லி காட்டுகின்றார். அப்போ அந்த அளவிற்கு குர்ஆன் என்பது ஒரு மனிதன் அந்த குர்ஆனை எப்படி அணுக வேண்டுமோ அந்த அடிப்படையிலே குர்ஆனை அணுகினான் என்று சொன்னால் அவனுக்கு தெளிவான ஒரு வழிகாட்டுதலை குர்ஆன் தரும். நேரான ஒரு வழிகாட்டுதலை என்ன செய்யலாம், பெற்றுக்கொள்ளலாம். எல்லாவற்றிற்குமான தீர்வாக இருக்கும். அதனால தான் அதுக்கு சொல்லிச்சு யஹ்தி இல ருஷ்த், ஒரு தெளிவான ஒரு வழியின் பக்கம் எங்களை கொண்டு சென்றுச்சு இந்த குர்ஆன். நாங்கள் கேட்டோம், குர்ஆனை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதினார்கள். ஓதுவதை நாங்கள் கேட்டோம். கேட்டவுடனே எங்களுக்கு ஆச்சரியமாக இருந்தது. அதை அப்படியே நாங்கள் என்ன செஞ்சோம், ஏற்றுக்கொண்டோம் என்று ஜின்கள் சொல்லியதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் நமக்கு சொல்லி காட்டுகின்றார். ஆக குர்ஆன் என்பது சாதாரணமான ஒன்றல்ல, ஏதோ நேரம் இருந்தால் நம்ம எப்பயா ஒரு தடவை ஓதக்கூடிய ஒன்று அப்படின்னு நினச்சிடாதீங்க. அது அல்லாஹுடைய பேச்சு, கலாமுல்லா, அது அல்லாஹுடைய பேச்சு. ஹைரல் ஹதீஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனை பற்றி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு உரையின் போதும் குறிப்பிட்டு சொல்லுவாங்க, ஃபஇன்ன ஹைரல் ஹதீஸ் கிதாபுல்லா, பேச்சுக்களிலேயே சிறந்த பேச்சு அல்லாஹுடைய வேதத்தில் உள்ளவைகள் தான், அல்லாஹுடைய வேதம் தான் அப்படின்வாங்க. குர்ஆன் என்பது அல்லாஹுடைய கலாம், அல்லாஹுடைய பேச்சு, அதுதான் பேச்சுக்களிலேயே சிறந்தது என்று அல்லாஹுடைய தூதர் ஒவ்வொரு உரையின் போதும் சொல்லி காட்டுவாங்க. அப்போ நான் கையில் வைத்திருப்பது எந்த அளவுக்கு உயர்வானது, அல்லாஹுடைய பேச்சு. அல்லாஹ் என்கிட்ட பேசுகிறான், எனக்கு உபதேசம் செய்கின்றான், எனக்கு வழிகாட்டுறான், என்னை நேரான பாதையில் வைக்கிறான், எது தவறு, எது தீமை, எது குற்றம், எது பாவம் என்பதை எச்சரிக்கை செய்கிறான். இப்படிப்பட்ட எல்லாவற்றிற்குமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனை நமக்கு தந்திருக்கின்றான் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்போ குர்ஆன் என்பது என்ன அப்படிங்கிறத நான் தெரிஞ்சாதான் இந்த குர்ஆனை ஓதுவேன்.
குர்ஆனை பற்றி எதுவுமே எனக்கு தெரியல, எனக்கு குர்ஆனின் மீது ஆர்வமோ ஈடுபாடோ எதுவுமே இருக்காது. எந்த விதமான ஈடுபாடும் இல்லாமல் என்ன செய்வேன் அப்படின்னா, நான் பாட்டுக்கு என்னுடைய காரியங்களை பார்த்துட்டு போவேன். அப்போ குர்ஆன் என்பது எந்த அளவிற்கு எனக்கு வழிகாட்டக்கூடியதாக இருக்கின்றது என்பதை நான் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போ அல்லாஹு தஆலா திருப்பி சொல்கிறான் பாருங்க, திருமறை குர்ஆனில் குர்ஆன் என்பது, இந்த வேதம் என்பது எப்படிப்பட்டது அப்படிங்கிறத சொல்லும் பொழுது திருமறை குர்ஆனில் சூரத்துல் பக்ரால் அல்லாஹ் சொல்கிறான், அலிஃப் லாம் மீம் தாலிகல் கிதாப் லா ரைப ஃபீஹி ஹுதல் லில் முத்தகீன். குர்ஆனில் நிறைய அத்தியாயங்கள் எப்படி ஆரம்பிக்கும் அப்படின்னா, அலிஃப் லாம் மீம், அலிஃப் லாம் ரா, அலிஃப் லாம் மீம் ஸ்வாத், ஹாமீம், ஐன் சீன் காஃப், இந்த மாதிரி நிறைய ஆரம்பிக்கும் குர்ஆனுடைய வசனங்களில். ஆரம்பங்கள் ஹுரூஃபுல் முகத்தா அப்படின்னு சொல்லுவாங்க. தனித்தனி எழுத்துக்களை கொண்டு ஆரம்பிக்கக்கூடிய அத்தியாயங்கள் குர்ஆனில் ஏராளம் இருக்குது. அந்த அத்தியாயங்களில் அந்த ஹுரூஃபுல் முகத்தா கொண்டு ஆரம்பிக்கக்கூடிய அத்தியாயங்கள் பெரும்பாலும் 2வது வசனமாக என்ன பேசும் அப்படின்னா, குர்ஆனை பற்றி பேசும், குர்ஆனை பற்றி பேசும். இல்லைன்னா அல்லாஹுடைய வல்லமையை பற்றி பேசும், அல்லாஹுடைய அருள்களை பற்றி பேசும். பெரும்பாலும் பேசுவது குர்ஆனை பற்றி என்ன செய்யும், பேசக்கூடியதாக இருக்கும். நீங்கள் குர்ஆனில் போய் எடுத்து பாருங்கள். வீட்டுக்கு போன உடனே அந்த மாதிரியான ஹுரூஃபுல் முகத்தாக வரக்கூடிய வசனங்களை நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்றால் அதற்கு அடுத்தபடியாக பேசக்கூடியது இதுவாகத்தான் இருக்கும், அல்லாஹுடைய வேதம். அது எப்படிப்பட்ட வேதம் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக என்ன செய்யும் அப்படின்னா நமக்கு எடுத்து சொல்லக்கூடியதாக இருக்கும். அப்போ அல்லாஹ் சொல்கிறான், தாலிகல் கிதாப், இது வேதம், லா ரைப ஃபீஹி, இதில் எந்த சந்தேகமும் உங்களுக்கு தேவையில்லை, எந்த சந்தேகமும் உங்களால் பட முடியாது, எந்த கோணலும் கிடையாது. இது வேதமா அப்படிங்கிற சந்தேகமே உனக்கு தேவையில்லைங்கிற அல்லாஹு தஆலா. அப்படி நீ சந்தேகப்பட்டாலும் இது வேதம் என்பதை நீ புரிந்து கொள்வாய், இது வேதம் என்பதை நீ நம்பிடுவ. சந்தேக கண்ணோடு இந்த வேதத்தை நீ தொட்டு பார்த்தாலே இந்த வேதம் உனக்கு வழிகாட்டிடும் அப்படிங்கிற அல்லாஹு தஆலா. அப்படி எத்தனையோ மக்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா குர்ஆனை கேட்டு மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஆரம்ப காலகட்ட அந்த அழைப்பு பணி இருக்கா இல்லையா, அந்த அழைப்பு பணியில் பார்த்தீங்க அப்படின்னா ஹஜ்ஜுக்கு வரக்கூடிய மக்கள்கிட்ட அந்த இறை மறுப்பாளர்கள் சொல்லுவாங்க, நீங்கள் காதுக்குள்ளே பஞ்சை வச்சுட்டு வாங்க அப்படின்வாங்க. காதுக்குள்ளே பஞ்சை வச்சுட்டு வாங்க. ஏன் அப்படின்னா இங்கே ஒருவர் ஏதாவது ஒன்றை சொல்லிக்கொண்டே இருப்பார், உளறிக்கொண்டே இருப்பார். அவர் சொல்கிறத கேட்டீங்க அப்படின்னா உங்களை வேறு வழிக்கு உங்களை கொண்டு போயிடுவார். அதனால் நீங்கள் என்ன செய்யுங்க, காதுகளுக்குள்ளாக பஞ்சை வைத்து கொண்டு வாங்க, காதை அடைச்சிட்டு வாங்க அப்படின்னு என்ன செய்வாங்க, ஹஜ்ஜுக்கு வருபவர்களுக்கு என்ன செய்வாங்க அப்படின்னா சொல்லுவாங்க. அப்படி இருந்தாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அப்படி வந்தவர்கள் லேசாக அந்த குர்ஆன் வசனத்தை கேட்ட உடனே அப்படி ஈர்க்கப்பட்டு மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க. அப்படித்தான் ஏராளமான மக்கள் என்ன செஞ்சாங்க, ஏற்றுக்கிறாங்க. அப்போ இந்த குர்ஆனை ஒருவர் கேட்கின்றார் என்று சொன்னால் கேட்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் என்ன செய்யும் அப்படின்னா இந்த குர்ஆன் சரியான ஒரு வழிகாட்டுதலை என்ன செய்யும், கண்டிப்பாக கொடுக்கும். அதிலும் குறிப்பாக நாம் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டவர்களாக இருக்கிறோம், அல்லாஹ்வுக்கு பயப்படுறோம், அல்லாஹு தஆலா நம்மை கண்காணிக்கிறான் அப்படிங்கிற அந்த உணர்வுகளோடு இருக்கிறோம். அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் அவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா அப்படிப்பட்ட அல்லாஹுடைய அச்சமுடையவர்களுக்கு நல்ல அடிப்படையில் என்ன செய்யும் அப்படின்னா வழிகாட்டக்கூடியதாக என்ன செய்யும் அப்படின்னா குர்ஆன் இருக்கும் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. அதைத்தான் அல்லாஹு தஆலா இங்கே சொல்லி காட்டுகின்றான், தாலிகல் கிதாப் லா ரைப ஃபீஹி ஹுதல் லில் முத்தகீன் அப்படிங்கிறான். எவர்கள் அல்லாஹ்விற்கு பயந்து வாழக்கூடியவர்களாக இருக்கிறாங்களோ அவர்களுக்கு இந்த குர்ஆன் நேர்வழி காட்டக்கூடியதாக இருக்கு அப்படிங்கிறது அல்லாஹ் சொல்கிறான். அப்போ அல்லாஹ்வுக்கு பயந்த நிலையில் ஒரு கவலையோடு ஒரு ஏக்கத்தோடு இந்த குர்ஆனை திறந்து பார்க்கக்கூடிய மனிதன் கண்டிப்பாக நேர்வழி பெறுவான். நீங்கள் பார்க்குறீங்க, உலகத்தில் எத்தனையோ மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறாங்க. அவங்க ஏற்றுக்கொண்டதெல்லாம் குர்ஆனை படித்து பார்த்து ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க. எத்தனையோ மக்கள் ஏற்றுக்கிறாங்கல்ல. ஒரு சிலர்கிட்ட கேட்டேன், நான் குர்ஆனை திறந்தேன், முதல் அத்தியாயத்தை படித்தேன், எனக்கு என்னமோ என்னுடைய உள்ளத்தில் ஒரு மாற்றம் ஏற்பட்டது, நான் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு என்று சொல்லக்கூடிய ஏராளமான மக்களை பார்க்கலாம். அவருக்கு என்ன தேவையோ அதை இந்த குர்ஆன் தருது. அவருக்கு நேர்வழி காட்டணும்னு சொல்லி அல்லாஹு தஆலா நாடிட்டானா இந்த குர்ஆன் என்பது அவர்களுக்கு நேர்வழி காட்டக்கூடியதாக இருக்குது.
அதிலும் நான் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டவனாக இருந்தேன்னு வச்சுங்க, நான் அல்லாஹ்வுக்கு பயந்து நடக்கக்கூடியவனாக இருந்தேன்னு வச்சுங்க, எனக்கு என்ன செய்யும் அப்படின்னா சரியான ஒரு வழிகாட்டுதலை குர்ஆன் கொண்டு போய் சேர்த்துக்கிட்டே இருக்கும். நம்மளை வழி தவறவே செய்யாது. தவறான வழியின் பக்கம் என்ன செஞ்சிடாது, நம்மளை கொண்டு போகவே செய்யாது. அப்படிங்கிறது தான் யதார்த்தமான ஒன்று. அதைத்தான் அல்லாஹு தஆலா சொல்கிறான். மேலும் திருமறை குர்ஆனுடைய 17வது அத்தியாயத்தினுடைய 9வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான் பாருங்க, இன்னஹாதல் குர்ஆன யஹ்தி லில்லதி ஹிய அக்வம். இந்த குர்ஆன் இருக்கின்றதே சரியான முற்றிலும் நேராக இருக்கக்கூடிய ஒரு நல்ல வழியை காட்டுது. குர்ஆன் என்பது மிகச்சரியாக இருக்கக்கூடிய கரெக்டான ஒரு வழியை காட்டுது. குர்ஆன் சரியான வழி. அந்த வழியில் நீங்கள் யோசிக்க வேண்டியதே இல்லை, சரியான வழியாக இருக்குமா தப்பாக இருக்குமா அப்படிங்கிற எந்த யோசனையுமே என்ன தேவையில்லை, உங்களுக்கு தேவையே கிடையாது. இன்னஹாதல் குர்ஆன, நிச்சயமாக இந்த குர்ஆன் யஹ்தி, நேர்வழி காட்டுகின்றது. எப்படிப்பட்ட நேர்வழி? லில்லதி ஹிய அக்வம், முற்றிலும் சரியான நேர்வழியை காட்டுது. முற்றிலும் சரியானது. அக்வம்னு அதுதான், கரெக்டாக பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கான நேரான ஒரு வழியை காட்டக்கூடியதான் குர்ஆன். அது மட்டுமல்ல, இந்த குர்ஆனை ஏற்றுக்கொண்டு யார் நடக்கிறாங்களோ அப்படிப்பட்ட நம்பிக்கையாளர்களுக்கு சுப செய்தியாகவும் இந்த குர்ஆன் இருக்குது. குர்ஆனை ஓதணும் அப்படின்னா அதில் ஒரு மன நிம்மதி ஏற்படும், நமக்கு ஒரு தைரியம் வரும். சஹாபாக்களுக்கெல்லாம் கஷ்டங்களும் துன்பங்களையும் வேதனைகளையும் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டதற்காக ஏற்படும் போது அவங்க நிலகுலையாமல் இருந்தாங்களா இல்லையா? அதுக்கான காரணம் குர்ஆன் தான். ஏன்னா குர்ஆன் சொல்லக்கூடிய அந்த சொர்க்கத்தை பற்றியான செய்திகள், குர்ஆன் பாவிகளுக்கு தரக்கூடிய தண்டனை பற்றியான செய்திகள் எல்லாம் அவங்க என்ன செஞ்ச அப்படின்னா இந்த மார்க்கத்தில் நிலைவரச் செய்வதற்கு காரணமாக இருந்தது. அப்போ எனக்கு ஒரு நல்ல முடிவு அல்லாஹ் வச்சிருக்கிறான், அந்த நல்ல முடிவு அல்லாஹு தஆலா என்ன செய்வான், எனக்கு தருவான் அப்படிங்கிறதுல ரொம்ப உறுதியை என்ன செய்து தருது. அப்போ அதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான், யுபஷ்ஷிருல் முஃமினீன் அல்லதீன யாமலூன ஸாலிஹாத்தி அன்ன லஹும் அஜ்ரன் கபீரா. அது நம்பிக்கையாளர்களுக்கு நேர்வழி காட்டக்கூடியதாக இருக்கின்றது. அது மட்டுமல்ல, நம்பிக்கையாளர்களுக்கு சுபச்செய்தி சொல்கின்றது. எப்படிப்பட்ட நம்பிக்கையாளர்கள்? அல்லதீன யாமலூன ஸாலிஹாத், நல்ல காரியங்களை செய்கின்றார்களே அவர்கள், அன்ன லஹும் அஜ்ரன் கபீரா, நிச்சயமாக அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு கூலி இருக்குது. மிகப்பெரிய ஒரு கூலி என்ன செய்வாங்க அப்படின்னா அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள் என்பதை குர்ஆன் நமக்கு சொல்லி காட்டுகின்றது. அப்போ குர்ஆனை பொறுத்த வரைக்கும் நான் குர்ஆனை பெற்றிருக்கின்றேன் என்றால் அந்த குர்ஆன் எனக்கு என்ன செய்யும் அப்படிங்கிறத இது சொல்லி காட்டுது. அது மட்டுமல்ல, குர்ஆனை ஓதும் போது எப்படிப்பட்ட மாற்றங்கள் எல்லாம் ஏற்படும் அப்படிங்கிறத அல்லாஹ் சொல்கிறான். திருமறை குர்ஆனுடைய 39வது அத்தியாயத்தினுடைய 23வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹு நஸ்ஸல அஹ்ஸனல் ஹதீஸ். அல்லாஹு தஆலா அழகான பேச்சை உங்களுக்கு இறக்கி இருக்கின்றான், அழகான செய்தியை உங்களுக்கு கொடுத்திருக்கிறான். கிதாபன், வேதமாக கொடுத்திருக்கிறான். குர்ஆன் என்பது மிக அழகான செய்தி, அதை வேதமாக அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான், கொடுத்திருக்கிறான். அது எப்படி இருக்கு அப்படின்னா முத்தஷாபிகம் மசானி, ஒன்றுக்கொன்று முரண்பாடு இல்லாம இருக்குது, திரும்ப திரும்ப ஓதப்படக்கூடியதாகவும் இருக்கின்றது. அப்படிதானே? நிறைய இடங்கள்ல நம்ம அல்லாஹை பற்றி நிறைய ஓதுறோம், மறுமையை பற்றி நிறைய படிக்கிறோம், சரியான வழிகாட்டுதல் என்னங்கிறத படுறோம். அப்போ திரும்ப திரும்ப பல விஷயங்களை நமக்கு சொல்லுது. ஆனால் எதுலேயும் முரண்பாடை நீங்கள் பார்க்க முடியாது. இல்லை, இந்த வசனம் இதுக்கு முரண்பாடாக தெரியுது, அந்த வசனத்துக்கு முரண்பாடாக தெரியுது, அது இதுக்கு முரண்பாடாக தெரியுது, அந்த மாதிரி என்ன செய்ய முடியாது, எதையுமே என்ன செய்ய முடியாது, நீங்கள் பார்க்கவே முடியாது. அப்போ அதைத்தான் சொல்கிறான், கிதாபன், அழகான வேதம், அழகான பேச்சை அல்லாஹு தஆலா உங்களுக்கு வேதமாக கொடுத்திருக்கிறார். முத்தஷாபிகம் மசானி, திரும்ப திரும்ப ஓதக்கூடிய முரண்பாடு இல்லாத ஒரு வேதமாக இது இருக்கின்றது. அது மட்டுமல்ல, தக்ஷஇரு மின்ஹு ஜுலூதுல்லதீன யக்ஷௌன ரப்பஹும், எவர்கள் அல்லாஹ்வுக்கு அஞ்சுகின்றார்களோ அவர்கள் ஓதும்போது, இந்த குர்ஆனை ஓதும்போது அவருடைய ரோமங்கள்லாம் என்ன செய்யும் அப்படின்னா அப்படி சிலிர்த்துரும் அப்படிங்க. அப்படியே குர்ஆனை ஓதும்போது அப்படி சிலிர்த்துரும். அதில் சொல்லப்பட்ட விஷயங்கள் இவ்வளவு அழகான விஷயமா அப்படின்னு சொல்லி சிலிர்த்து போயிடும். சும்ம தலீனு ஜுலூதுஹும் வ குலூபுஹும் இலா திக்ரில்லாஹ்,
அப்புறம் அவருடைய தோள்களும் அவருடைய உள்ளங்களும் என்ன செய்யும் அப்படின்னா அப்படியே அல்லாவை நினைவு கூறுவதின் பக்கம் என்ன செய்யும் அப்படின்னா அப்படியே போய்விடும், இலங்கி போய்விடும் அப்படிங்கிறார். அதிலே முழு ஈடுபாடு வந்துடும். அது என்ன செய்யாது, அதனுடைய அதிலிருந்து கவனங்கள் என்ன செய்யாது, திரும்பாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தொழுகையில் என்ன செய்வாங்க அப்படின்னா சூரத்துல் பக்ரா ஓதுவாங்க, சூரத்துல் நிசா ஓதுவாங்க, சூரத்து ஆல இம்ரான் ஒரு ரக்காத்தில். ஏன் அதை ஓதுறாங்க? ஓத என்ன செய்யும், அது அப்படியே அவங்கள அப்படியே இழுத்து கொண்டு போகும். அதில் உள்ள விஷயங்கள் எல்லாம் அப்படியே அவங்கள லயிக்க செஞ்சு விடுகின்றது. உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு பற்றி சொல்லும் பொழுது சொல்கிறாங்க, அதிகமாக குர்ஆனை ஓதி தொழக்கூடியவர் யார் அப்படின்னா உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு. அப்போ அவங்க ஓதும் போது என்ன செய்யுது அப்படின்னா அந்த உள்ளம் அப்படியே அவர்களை அவங்கள்ட்ட ஏற்கனவே அல்லாஹுடைய அச்சம் இருக்கிறனால அந்த அச்சத்தின் காரணமாக குர்ஆனை ஓதும் போது அவருடைய உடம்புகள் எல்லாம் அப்படியே சிலிர்த்து விடுகின்றன. அதுக்கப்புறம் முழுமையான ஒரு ஈடுபாடு என்பது அல்லாஹ்வை நினைவு கூறுவதின் பக்கம் விடுகின்றது. தாலிக ஹுதல்லா, இதுதான் அல்லாஹ்வுடைய நேர்வழி, இதுதான் அல்லாஹ்வுடைய ஹிதாயத். யஹ்தி பிஹி மையஷா, தான் நாடியவர்களுக்கு இதை கொண்டு நேர்வழி காட்டுகின்றான். வமை யுதலில் இல்லா, அதோட முடிக்கல. அல்லாஹ் அடுத்து சொல்றான், வமை யுதலில் இல்லா ஃபமா லஹு மின்ஹாத். ஒருவேளை அல்லாஹு தாலா ஒருத்தருக்கு நேர்வழி காட்டலன்னு வச்சுங்க, வழிகேட்டில் விட்டா அவனுக்கு நேர்வழி காட்ட யாருமே இல்லை அப்படிங்கிறத மிக தெளிவாக அல்லாஹ் சொல்றான். அப்போ குர்ஆன் நான் ஓதுறேன், எனக்கு எந்த மாற்றமும் தெரியல அப்படின்னா என்கிட்ட இறை அச்சம் என்பது கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். அல்லாஹ்வின் மீதுள்ள அச்சத்தில் நான் குறைபாடு உள்ளவனாக இருக்கிறேன். அல்லாஹ்வின் மீதுள்ள அச்சம் மிகச்சரியாக இருந்தது என்று சொன்னால் எனக்கு எல்லா மாற்றங்களும் என்ன செய்யும், ஏற்படக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கிறத நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இது மிக முக்கியமாக என்ன செய்யுது அப்படின்னா மார்க்கம் நமக்கு சொல்லி காட்டுகின்றது. மனிதர்கள்லேயே சிறந்தவர்கள் யார் அப்படிங்கிறத அல்லாஹுடைய தூதர் சொல்கிறாங்க. நிறைய இடங்களில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹைருக்கும் அப்படின்வாங்க, உங்களில் சிறந்தவர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏராளமான விஷயங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா நம்ம பார்க்கலாம். அந்த அடிப்படையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, ஹைருக்கும், உங்களில் சிறந்தவர் யார் தெரியுமா, மன் தஅல்லமல் குர்ஆன வ அல்லமஹு, குர்ஆனை தானும் கற்று பிறருக்கு எவர் கற்றுக் கொடுக்கிறாரோ அவர்தான் உங்களில் சிறந்தவர். அப்போ எல்லாரும் என்ன செய்யணும், முதலாவது என்ன செய்யணும், குர்ஆனை கற்றிருக்கணும். அது ஃபஸ்ட்டு முக்கியமான ஒன்று. குர்ஆனை கற்றிருக்க வேண்டும். குர்ஆனை கற்றுக்கொள்வதற்காகவே சஹாபாக்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டத்தை அல்லாஹுடைய தூதர் உருவாக்கியிருந்தாங்க. அதுக்கு பிறகு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு உருவாக்கியிருந்தாங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு வச்சுருந்தாங்க. அவங்கெல்லாம் இவங்கள்ட்ட போங்க, இவங்கள்ட்ட போய் குர்ஆனை கற்றுக்கங்க, விளக்கத்தை கற்றுக்கங்க அப்படிங்கிற அந்த அடிப்படை இங்கே இருந்துக்கிட்டே இருக்கும். உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய சபையில் பார்த்தீங்க அப்படின்னா குர்ஆனை அதிகம் தெரிந்தவர்கள் தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சபையிலே இருப்பாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு சபையில் இருக்கிறவங்க அதிகமாக அவங்க வயசில் சின்னவங்களோ பெரியவங்களோ அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. குர்ஆனை ஒரு அதிகமாக அறிந்தவராக இருக்க அவர் என்னுடைய சபைக்கு வேணும். ஏன்னா நான் கொண்டு செல்லக்கூடிய இந்த நிர்வாகத்தில் எந்த விதமான தவறாகவும் குளறுபடிகளும் நடந்து விடக்கூடாது. ஒரு வேளை நடந்தால் அதை எதனால் சரி செய்ய முடியும், குர்ஆனால் சரி செய்ய முடியும். அப்படி குர்ஆனால் சரி செய்யணும் அப்படின்னா குர்ஆனை கற்றறிந்தவர் என்னுடைய சபையில் இருக்கணுங்கிறது தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய எதிர்பார்ப்பு. அவங்க அதைத்தான் செய்வாங்க, அப்படி தான் அவங்கள்ட்ட இருக்கும். அதை என்ன செய்வாங்க, மிகச்சரியாக என்ன செய்வாங்க, கடைபிடிப்பாங்க. அப்போ குர்ஆனை கற்றுக்கொள்ளுதல் என்பது முதலாவது என்னை சிறந்தவனாக ஆக்குது. ஹைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன், உங்களில் எவர் குர்ஆனை கற்றுக்கொள்கின்றாரோ அவர் சிறந்தவர். ரெண்டாவது வ அல்லமஹு, அதை கற்றுக் கொடுக்கக்கூடியவராகவும் இருக்கணும். அதை கற்றுக் கொடுக்கக்கூடியவராகவும் இருக்கணும். நான் கற்றுக்கொண்டேன் அப்படின்னா குறைஞ்சபட்சம் நான் என்ன செய்யறது இல்லைன்னா எங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு கூட கற்றுக்கிறது இல்லை. எனக்கு ஓத தெரியும், ஆனால் என் பிள்ளைக்கு ஓதி கொடுக்க மாட்டேன். எனக்கு ஓத தெரியும், என் மனைவிக்கு ஓதி கொடுக்க மாட்டேன். என் மனைவிக்கு ஓத தெரியும், அவர் கணவனுக்கு ஓதி கொடுக்க மாட்டார். எத்தனை குடும்பங்கள் இப்படி இருக்குது. மிக நெருக்கமானவர்களுக்கு கூட என்ன செய்யறதில்லை அப்படின்னா குர்ஆனை கற்றுத்தரதில்லை. எவ்வளோ பெரிய ஒரு கை சேதம் பார்த்தீங்களா. ஒரு சிறப்பான ஒரு அந்தஸ்தை மிக இலகுவாக பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகள் இருந்தும் என்ன செய்கிறாங்க அப்படின்னா அதை இழக்கின்றார்கள். அதை அப்படியே என்ன செய்கிறாங்க, இழந்து விடுகின்றார்கள். அது எவ்வளோ பெரிய இழப்பு. அது
ஒரு சிறப்பை இழந்துடும். நாளைக்கு அல்லாஹ் கேட்பான், உனக்கு குர்ஆன் ஓத தெரியுமா? தெரியும். நல்லா ஓதுவியா? தெரியும். யாருக்காவது கற்றுக் கொடுத்தியா அப்படின்னு நல்லா கேட்பானா மாட்டானா? ஏன்னா இது ஒரு அருள் தானே. எத்தனையோ பேர் குர்ஆன் ஓத தெரியாது, இருக்காங்களா இல்லையா? இன்னைக்கு பெரும்பாலான மக்களுக்கு குர்ஆன் ஓத தெரியாது. சின்ன பிள்ளைகள் ஓதுவாங்க, குழந்தைகள் ஓதுவாங்க, மரணம் செய்வாங்க, பெரியவங்க ஓத தெரியாது. குர்ஆன் ஓத தெரியுமா? ஓத தெரியாது. எத்தனை வருஷமாக நீங்கள் இந்த மார்க்க ஈடுபாட்டில் இருக்கீங்க? நான் ஒரு 10 வருஷமாக இருக்கேன், நான் ஒரு 15 வருஷமாக இருக்கேன். சில பேர் நான் ஆரம்பத்திலேருந்தே சரியான கொள்கையில் இருக்கேன். அலிபேவே தெரியாது. தெரிந்தவர்கள் கற்றுக் கொடுத்துருக்கணும்ல. அப்போ நாளைக்கு அல்லாஹ் கேட்பான்லப்பா, உனக்கு குர்ஆனை ஓதக்கூடியவனாக நீ இருந்தேல, ஏன் அடுத்தவனுக்கு கற்றுக் கொடுக்கல? உனக்கு தெரிந்த, உனக்கு அருகாமையில் இருந்த ஒருவருக்காவது கற்றுக் கொடுத்துருக்கலாம்ல. அப்போ குர்ஆனை கற்றுக்கொண்டு அதை பிறருக்கு கற்றுத்தருவது என்பது மிகச்சிறந்த ஒரு காரியம். உங்களில் சிறந்தவர் என்பதற்கு அடையாளமாக இது இருக்கின்றது. அப்படிங்கிறது என்ன செய்கிறாங்கன்னா, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித்தராங்க. அது மட்டுமல்ல, குர்ஆனோடு நல்ல ஒரு தொடர்பு வைத்து குர்ஆனை ஓதிக்கொண்டே இருக்கிறாங்கன்னு வச்சுங்களேன், அவர்கள் அல்லாஹ்வின் குடும்பத்தார் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்கிறாங்க. நாளை மறுமையில் அப்படி ஒரு அந்தஸ்தை கொடுக்குறான் அல்லாஹ். என்ன அந்தஸ்துனா, இன்னலில்லாஹி அஹ்லீன மினன் நாஸ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி நசையில, இப்னு மாஜால, ஹாக்கிம்ல சரியான தரத்தில் பதிவு செய்யப்படக்கூடிய ஒரு செய்தி. இன்னலில்லாஹி அஹ்லீன், அல்லாஹ்வுக்கு தாய் கிடையாது, தந்தை கிடையாது, பிள்ளைகள் கிடையாது, யாருமே இல்லை. ஆனால் நாளை மறுமை நாளில் அல்லாஹ் ஒரு சாராரை இவர்கள் என்னுடைய குடும்பத்தார்னு சொல்லுவான். குடும்பத்தார்னு சொல்லுவான். யார் அப்படின்னா, இன்னலில்லா, அல்லாஹ்வுக்கு அஹ்லீன மினன் நாஸ், மனிதர்களில் குடும்பத்தார் இருக்கிறாங்க. காலு யா ரசூலல்லாஹ் வன்ஹும், அல்லாஹ்வுடைய தூதர் யார் அவங்க அப்படின்னு கேட்கும்போது, கால் அவங்க சொல்லுவாங்க, ஹும் அஹ்லுல் குர்ஆன், அவர்கள்தான் குர்ஆன் உடையவர்கள், அவர்கள்தான் குர்ஆன் உடையவர்கள். நம்மலாம் குர்ஆன் உடையவர்கள் தானே? ஆமாவா இல்லையா? ஏன் நம்ம வீட்டில் என்ன இருக்குது? என்ன இருக்குது வீட்டில்? என்னப்பா இருக்குது? குர்ஆன் இருக்குது, இருக்கா இல்லையா? தர்ஜுமா இருக்குது, அரபி குர்ஆன் இருக்குது, எல்லாம் இருக்குது. அப்போ நாங்களும் குர்ஆன் உடையவர்கள் அப்படியா? அப்படி கிடையாது. குர்ஆனை ஓதக்கூடியவர்கள், குர்ஆனை கற்றுத்தரக்கூடியவர்கள், குர்ஆனை அதன் அடிப்படையில், குர்ஆனின் அடிப்படையில் செயல்படக்கூடியவர்கள், அவர்கள் தான் அஹ்லுல் குர்ஆன். புரியுதுங்களா? அவர்கள்தான் அஹ்லுல்லாஹி வ ஹாஸத்துஹு, அவர்கள்தான் அல்லாஹுடைய குடும்பத்தார், அவர்களுக்கென்று பிரத்யேகமான ஒரு அந்தஸ்து இருக்குது அப்படிங்கிறத அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. ஆக இது போன்ற ஏராளமான சிறப்புகளை, குர்ஆனை பற்றி நிறைய சிறப்புகளை குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு சொல்லி காட்டுகின்றது. இந்த சிறப்பெல்லாம் எதுக்கு அப்படின்னா, குர்ஆனோடு நான் சரியான ஒரு தொடர்பை ஏற்படுத்திக்கணும், குர்ஆனை ஓதணும், கற்றுக் கொடுக்கணும், குர்ஆனுடைய வகுப்புகளில் கலந்து கொள்ளணும், அந்த குர்ஆன் வகுப்புகளில் என்ன சொல்லப்படுதோ அதை பிறருக்கு பகிரக்கூடியவர்களாக இருக்கணும். இதெல்லாம் மிக மிக அவசியமான முக்கியமான ஒன்று. இப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளும் நல்ல எண்ணங்களையும் கொண்டவர்களாக எல்லாம் வல்ல அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கியல் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.